வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு சுவையான மரவள்ளிக்கிழங்கு கார கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிக்குது, இதை பக்கத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுப்போம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுலேயே உளுந்தையும் போட்டுக்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு. இது நல்லா பொரியட்டும். உளுந்துல நல்லா செவந்து வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல மிளகாய் போட்டுப்போம். நான் ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு லைட்டாக இதுலேயே ஒரு பரட்டிடுங்க. இந்த ஸ்டேஜில் பச்சரிசி மாவு 3/4 கப் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. மரவள்ளி கிழங்குல கொஞ்சம் அந்த உப்பு சுவை இருக்கும். இது நான் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் அணைச்சிடுறேன். அதே 3/4 கப் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு சீவி எடுத்து வச்சிருக்கேன். அடுப்பை அணைச்சிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி பக்கத்தில் வச்சிருந்தேன். இப்போ இதை வந்து இதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிப்போம். இது அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுக்குவோம். அந்த சூட்லேயே வேகட்டும். அது இந்த மாவு வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பசஞ்சு எடுத்துப்போம். லேசாக கொஞ்சம் எண்ணெய் தொட்டுப்போம். எண்ணெய் எல்லாம் தண்ணி கூட தொட்டுக்கலாம். நல்லா பசஞ்சு விட்டுப்போம் மாவை. தண்ணி வந்து திட்டமாக சேர்த்தா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இல்லைனாக்கா உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்க வராது. இந்த அளவுக்கு மாவு பசஞ்சிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயை தொட்டுப்போம். உங்களுக்கு எந்த சைஸில் எந்த மாதிரி பிடிச்சிக்கணுமோ புடி கொழுக்கட்டையாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் உருட்டியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை போட மறந்துட்டேன். நீங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க அந்த வறுக்கிறப்பயே. இப்போ இதை துணி போட்டுக்கோங்க. உருட்டி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் இதில் வச்சுக்கலாம். நம்ம மூடி வச்சிருங்க, ஈரம் படாமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்துருச்சு. இதுவும் ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்தில் வெந்துடுது. எடுத்துருவோம். சுவையான மரவள்ளி கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.